ஒவ்வொரு மாற்றங்கள் வரும். அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில எந்தெந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் வந்தது? எனக்கு வந்து கனவுன்னு பார்த்தா சின்ன வயசுல எனக்கு நிறைய புத்தகங்கள் எழுதி வெளியிடணும்னு ரொம்ப பிடிக்கும். அப்போ நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, எனக்கு ஔவையார் பிடிக்கும்ட்டு. ஔவையாருடைய ஆத்திச்சூடி, மூதுரை இதெல்லாம் வந்து கொஞ்சம் எளிய தமிழ்ல. என்ன எவ்வளவு திறமைய உள்ள வச்சிருக்கீங்க. ஏன் நீங்க வந்து மறுபடியும் திரையுலகிற்கு வரலாமே? திரையுலகுக்கு இந்த மறுபடியும் உங்களுக்கு இந்த மாதிரியான சான்சஸ் வந்து வரலையா? யாருக்கும் தெரியலன்னு நினைக்கிறேன். நான் தமிழ்ங்கிறதே இப்ப நான் சொல்லிதானே உங்களுக்கு தெரியுது. கண்டிப்பா. நீங்க வந்து தேடி போகல, வாய்ப்புகளை வந்து நீங்க தேடி போகலையா? இது வரைக்கும் நான் அப்படி அந்த மாதிரி ஒரு பார்வையில பார்த்தது இல்ல. மேபி இப்ப நீங்க சொல்லிட்டீங்கல்ல, எண்டமூரி வீரேந்திரநாத்ன்ட்டு ஒரு பெரிய ரைட்டர், அவருடைய ஒரு ஸ்டோரிய இவங்க எடுத்தாங்க. நிரோஷா மேடம் தான் அம்மா, சிவா சார் தான் வந்து அப்பா, மனோபாலா சார் டைரக்டர். ப்ரொடியூஸ் பண்ணது வந்து குட்டி பத்மினி மேம், வைஷ்ணவி என்டர்டெயின்மெண்ட்ஸ். அது மனோபாலா சார்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. இப்படி திரும்பணும்னா அப்படி டக்குன்னு திரும்பக்கூடாது, ஏன்னா நீ பேய். அவர்லாம் பேசுறதே வந்து நம்ம ஏதாவது சொல்ல போனோம்னா கருத்தெல்லாம் பேசாத, நான் சொல்றது மட்டும் நடி அப்படின்னுவாரு அவர். அந்த மாதிரி நடிச்சு காமிக்க முடியுமா? நடிச்சு காட்டுறது வந்து ஜஸ்ட் அந்த எக்ஸ்பிரஷன் வந்து இருந்தா நல்லா இருக்கும். எக்ஸ்பிரஷனா? சரி. உங்களுக்கும் அப்படியே சொல்லி கொடுத்து வளர்த்துட்டாங்க. அது வந்து கம்பன் வீட்டு கட்டு தெரியும் கவிப்பாடு மாதிரி அப்பா கூடவே இருந்து எனக்கும் வந்து அதெல்லாம் அப்படியே வந்துருச்சு. நூலை போலதான் சேலன்ற மாதிரியும் கூட சொல்லலாம் இல்லையா? தாயை போல பிள்ளை, தந்தையை போல பிள்ளை. கண்டிப்பா. இதை தவிர வந்து உங்களுக்கு வேற என்ன கனவு இருந்தது சிறு வயதுல? நீங்க நடிக்கும் போது, ஆரம்ப காலகட்டத்துல வந்து நடிக்கும் போது வேற என்ன கனவு இருந்தது? ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்ல வந்து ஒவ்வொரு கனவுகள் வரும், ஒவ்வொரு மாற்றங்கள் வரும். அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில எந்தெந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் வந்தது? எனக்கு வந்து கனவுன்னு பார்த்தா சின்ன வயசுல எனக்கு நிறைய புத்தகங்கள் எழுதி வெளியிடணும்னு ரொம்ப பிடிக்கும். அப்பவே டிஃப்ரெண்டா இருக்கீங்க. அந்த டைம்ல யாரும் அப்படி யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா எனக்கு ஏன் அப்படி தோணுச்சுன்னு தெரியல. நான் நிறைய புத்தகம் படிப்பேன். சின்ன வயசுல இருந்தே படிக்கிற பழக்கம் உண்டு, பழக்கி விட்டுட்டாரு அப்பா. அப்போ நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, எனக்கு ஔவையார் பிடிக்கும்ட்டு. ஔவையாருடைய ஆத்திச்சூடி, மூதுரை இதெல்லாம் வந்து கொஞ்சம் எளிய தமிழ்ல எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஒரு புத்தகம் போடணும், இல்லை அதை பத்தி சொல்லணும். புத்தகமா போடுறது கொஞ்சம் அது ஒரு நிறைய காலம் எடுக்கும். அட்லீஸ்ட் சொல்லலாம், நம்ம ஒரு சின்ன ஒரு இது மாதிரி எல்லாருக்கும் சொல்லி புரிய வைக்கலாம். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அது பேஷனா, அது கனவா என்னன்னு தெரியல, ஆனா அதுதான் பிடிக்கும் எனக்கு. ஆனா இப்போ நீங்க எடுத்திருக்கிற தொழில் பாத்தீங்கன்னா அப்படியே டோட்டலாவே வேற, மருத்துவருக்கும் மேல. அதாவது ஆராய்ச்சி, ஒரு மருந்தை கண்டுபிடிச்சு வெளியிடுறது. இது எப்படி உங்களுக்கு சடனா இந்த இது மாறுச்சு? எப்படி மாறுச்சு? என்ன காரணம்? சடனா மாறிச்சுன்னு இல்லை, சின்ன வயசுல இருந்து சயின்ஸ் ரொம்ப விருப்பப்பட்டு படிப்பேன் நான். தமிழ் பிடிக்கும், சயின்ஸ் பிடிக்கும், வேற என்னங்க உங்களுக்கு பிடிக்கும்? ஆடல் பிடிக்கும், கவிதை பிடிக்கும், பாடல் பிடிக்கும், வரைய பிடிக்கும், நடிக்க பிடிக்கும். டப்பிங் பண்ணியிருக்கேன். நான் நடிக்காத, நான் இல்லாத படங்கள்ல கூட, வேற குழந்தை நட்சத்திரங்கள் நடிச்ச படத்துல கூட டப்பிங் பண்ணியிருக்கேன். ஒரு சீரியல்ல அக்கா தங்கச்சி 2 பேருக்கும் நானே வந்து குரல் கொடுத்துருக்கேன். என்ன எவ்வளவு திறமைய உள்ள வச்சிருக்கீங்க. ஏன் நீங்க வந்து மறுபடியும் திரையுலகிற்கு வரலாமே? திரையுலகுக்கு இந்த மறுபடியும் உங்களுக்கு இந்த மாதிரியான சான்சஸ் வந்து வரலையா? யாருக்கும் தெரியலன்னு நினைக்கிறேன். நான் தமிழ்ங்கிறதே இப்ப நான் சொல்லிதானே உங்களுக்கு தெரியுது. கண்டிப்பா. அந்த மாதிரி மேபி தெரிஞ்சுக்காம இருக்கலாம். நல்ல விதமான கேரக்டர்ஸ் வந்தா பண்ணலாம், பண்ணக்கூடாதுன்னா எதுவும் கிடையாது. நீங்க வந்து தேடி போகல, வாய்ப்புகளை வந்து நீங்க தேடி போகலையா? இது வரைக்கும் நான் அப்படி அந்த மாதிரி ஒரு பார்வையில பார்த்தது இல்ல. மேபி இப்ப நீங்க சொல்லிட்டீங்கல்ல, இதுக்கப்புறம் வேணா முயற்சி செய்யலாம். கண்டிப்பா. இதுக்கு பின்னாடி ஒரு நல்ல படத்துல ஒரு நல்ல கேரக்டர் வந்துச்சு அப்படின்னா நீங்க நடிக்க தயாரா? கண்டிப்பா பண்ணலாம். அதை விட வந்து இன்னொன்னு கூடுதலா வந்து இவங்க கூட நடிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, இவங்க கூட ஒரு கேரக்டர் கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த படத்துல நான் வந்து முதன்மையா இருப்பேன் அப்படின்னா என்ன படம், யாரோடைய நடிப்பீங்க? அது எப்படிமா நான் சொல்றது? நான் ஆல்மோஸ்ட் எல்லாரோடையும் நடிச்சிருக்கேன். நிறைய ஹீரோ, நிறைய ஹீரோயின்ஸ், நிறைய கேரக்டர் ஆர்டிஸ்ட் எல்லாரோடையும் நடிச்சிருக்கேன். எல்லாருக்குமே என்ன ரொம்ப பிடிக்கும். நான் சொன்னேன் இல்லையா, மனோபாலா சாரோட டைரக்ஷன் துளசிதளம்ன்றது, எண்டமூரி வீரேந்திரநாத்ன்ட்டு ஒரு பெரிய ரைட்டர், அவருடைய ஒரு ஸ்டோரிய இவங்க எடுத்தாங்க. அதுல வந்து ஒரு பணக்கார வீட்டு குழந்தை, அந்த குழந்தைக்கு சூன்யம் வச்சு பேய் பிடிக்க வச்சு அந்த சொத்தை அபகரிக்கிற மாதிரி. இதுதான் கதையே. நிரோஷா மேடம் தான் அம்மா, சிவா சார் தான் வந்து அப்பா, மனோபாலா சார் டைரக்டர். ப்ரொடியூஸ் பண்ணது வந்து குட்டி பத்மினி மேம், வைஷ்ணவி என்டர்டெயின்மெண்ட்ஸ். ஸோ அதில் வந்து இந்த பேய் பிடிக்கிறது, நைட்டு 12 மணி ஆனால்
ரத்தம் குடிக்கணும். அதுதான் சீனு. டெய்லி நைட்டு 12 மணிக்கு ரத்தம் குடிக்கணும். அந்த மாதிரி ஒரு மேக்கப் எல்லாம் போட்டு அது மனோபாலா சார்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. இப்படி திரும்பணும்னா அப்படி டக்குன்னு திரும்பக்கூடாது, ஏன்னா நீ பேய் வந்து டக்குன்னு திரும்பாது, பொறுமையா அப்படியே அந்த ஃபேன் திரும்புற மாதிரி ஸ்லோ மோஷன்ல திரும்பு. அவர்லாம் பேசுறதே வந்து நம்ம ஏதாவது சொல்ல போனோம்னா கருத்தெல்லாம் பேசாத, நான் சொல்றது மட்டும் நடி அப்படின்னுவாரு அவர். அந்த மாதிரி சினி ஜெயந்த் அங்கிள் கூட வந்து கதாநாயகின்னு ஒரு சீரியல் பண்ணேன், சுகன்யா மேமோட சீரியல். அங்க வந்து அம்மா வந்து இருக்க மாட்டாங்க, அம்மா இறந்துருவாங்க. அம்மான்னு சொல்லி இவர் கூட்டிட்டு வருவார் சுகன்யா மேடம். அப்போ வந்து ரொம்ப நாள் கழிச்சு அந்த தாயை பார்த்து ஒரு சந்தோஷம் இருக்கணும். அந்த மாதிரி நடிக்கும் போதெல்லாம் வந்து அவர் சொல்லுவார், எக்ஸ்பிளைன் பண்ணுவார், நீ வந்து அம்மா இல்லை, அம்மா இல்லாத ஒரு குழந்தை எப்படி இருக்கும், அப்போ அதை நீ உள்வாங்கிக்கணும். ரொம்ப நாள் கழிச்சு நீ அந்த தாயை பார்க்குற, அப்போ அது எவ்வளோ சந்தோஷமா இருக்கும், அந்த சந்தோஷத்தை உன் கண்ணில் காட்டணும். இப்படியெல்லாம் எனக்கு சொல்லுவாங்க அப்பவே. அதெல்லாம் வந்து நான் வந்து அதே மாதிரி பண்ணுவேன். நடிச்சு காமிக்க முடியுமா? நடிச்சு காட்டுறது வந்து ஜஸ்ட் அந்த எக்ஸ்பிரஷன் வந்து இருந்தா நல்லா இருக்கும். எக்ஸ்பிரஷனா? சரி, இப்போ வந்து ரொம்ப நாள் அம்மா வரல, அப்ப நான் குழந்தையா இருந்தேன், இதே எக்ஸ்பிரஷன் குழந்தைக்கு வச்சுக்குங்க. இப்போ ரொம்ப நாள் கழிச்சு அம்மா வராங்க. அப்படி வரும் பொழுது ஃபர்ஸ்ட் நான் பார்க்குறேன், சாதாரணமா யார் நீங்க, உங்களுக்கு என்ன வேணும்? நான் தான் இந்த மாதிரி உன்னுடைய அம்மா. நீங்க தான் என்னோட அம்மாவா? சும்மா சொல்லாதீங்க, எங்க அப்பா சொன்னாங்க எங்க அம்மா வந்து அழகா இருப்பாங்க, வெள்ளையா இருப்பாங்க, உயரமா இருப்பாங்க, நிறைய படிச்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நீங்க தான் எங்க அம்மாவா? அவங்க சொல்றாங்க, ஆமாம்மா நான் தான் அம்மா. அம்மா நீங்க தான் என் அம்மாவா? ஏம்மா இவ்வளோ நாள் என்னை பார்க்க வரல? இனிமே என்னை விட்டுட்டு நீங்க எங்கேயுமே போகக்கூடாது, எனக்கு முதல்ல சத்தியம் பண்ணி கொடுங்கம்மா, ப்ளீஸ்மா, என்னை விட்டுட்டு இனிமே எங்கேயும் போகாதீங்கம்மா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கூல்ல அம்மா இல்லைன்னு சொல்லி கிண்டல் பண்ணாங்க தெரியுமா? சூப்பர் மேம். ஐயோ கண்ணெல்லாம் கலங்குது. நேச்சுரல் ஆர்டிஸ்ட்னு தான் சொல்லுவாங்க, சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட்னு தான் சொல்லுவாங்க. அதனால்தான் ஃபர்ஸ்டே டேக் எடுத்துருவாங்க. கிளிசரின் போடாம அழற மாதிரி சில சீன்ஸ் எல்லாம் வரும், முதல்லயே டேக் எடுத்துருவாங்க. எடுத்துட்டா அது வந்து மறுபடியும் அதை டேக் எடுக்க வேணாம் அப்படின்றதுக்காண்டி. இதை தவிர கவர்மெண்ட் இதுக்கு வந்து டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். போலியோ டிராப்ஸ் போடணுன்றதுக்காக ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தையா கால் இல்லாமல் நான் வந்து பேசுகிற மாதிரி வரும். இந்த மாதிரி நான் போலியோ டிராப்ஸ் போட்டுக்கல, அதனால தான் நான் எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, நீங்கள் எல்லாம் போலியோ டிராப்ஸ் போடுங்க, என்ன மாதிரி யாருக்கும் இனி வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி அப்போவே வந்து கவர்மெண்ட்டுக்கு டாக்குமெண்ட்ரி அதுக்கு இது பண்ணோம். இதுக்கெல்லாம் நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன் சின்ன வயசுல. ஓ சூப்பர் மேம். வேற இன்னும் என்ன திறமை உங்களுக்குள்ள இருக்கு? நிறைய விஷயங்கள் சொல்லிட்டீங்க. குங்குமம் மேகசின்லாம், அப்போ மேகசின் ரொம்ப ஃபேமஸ், கதைகள். இப்ப நம்ம இப்ப இந்த மாதிரி இன்டர்வியூ எடுக்கிறோம், அப்ப அப்படி இருக்காது. அப்ப என்ன பண்ணுவாங்க, இன்டர்வியூ எடுத்து எழுதிட்டு போயிடுவாங்க. அது வந்து ரொம்ப பெரிய விஷயங்களுக்கு என்னன்னா பேப்பர்ல வரும், இல்ல மேகசின்ல வரும், மேகசின் கட்டிங்ல வரும், அட்டப்படத்துல வரும். அட்டப்படத்துல வந்துட்டா நம்ம ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் அப்படின்ற பெரிய ஆளுன்ற அளவுக்கு வந்துடும். இப்போ குங்குமம்னு சொல்லிட்டு ஒரு மேகசின்ல வந்து நான் காணாம போயிட்டேன் அப்படின்னு, அது எப்படின்னா என்னை கொண்டு போய் விட்டுட்டாங்க, ரோட்ல விட்டுட்டாங்க, கேண்டிட் கேமரா எங்கேயோ இருக்கும். நான் வந்து ஒவ்வொரு கடையா ஏறி இறங்கி சொல்லணும், நான் இந்த மாதிரி காணாம போயிட்டேன், 2 கார்ல வந்தோம், அப்பா அம்மா விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி அழுகணும், எல்லாரையும் நம்ப வைக்கணும். நம்ப வச்சு ஊரை கூப்பிட்டு, அதாவது ஒரு குழந்தை வந்து காணாம போச்சுன்னா அவங்க என்ன மாதிரி ஸ்டெப் எடுக்கிறாங்க, ஒரு போலீஸை கூப்பிடுறாங்களா, போலீஸை கூப்பிட்டா எவ்வளோ நேரத்தில் வராங்க, கவர்மெண்ட் வந்து என்னென்ன பண்ணுறாங்க, ஒரு குழந்தைக்கு ரோட்ல காணாமல் போயிடுச்சு என்ன நடக்குது, இதை நேச்சுரலாக காட்டணும். ஸோ அங்கே வந்து கேமரா எங்கே இருக்கணும் எனக்கு தெரியாது, அப்போ வந்து நீ போய் பண்ணுமா செய்யுமான்னு சொல்லிடுவாங்க. இப்போ மாதிரி ப்ளூடூத் எல்லாம் கிடையாது அப்போ. அதனால நம்மளே வந்து ஒரு கணக்கு தான், அந்த கணக்கு வச்சு நம்மளே போயிட்டு எல்லா கடையிலையும் போய் ஏறி இறங்கி அழுது அறம் பிடிச்சி ஆர்ப்பாட்டம் பண்ணி அவங்க ஃபர்ஸ்ட் நம்பணும்ல, அவங்கள நம்ப வச்சு, அப்புறம் அந்த ஒரு கோயில் இருந்தது, அங்கே ஒரு கோயிலோட தர்மகத்தை வந்து போலீஸ்காரங்களெல்லாம் கூப்பிட்டு லாஸ்டா வந்தாங்க எங்க கேமராமேன்லாம் வந்துட்டு, அவங்க சொல்றாங்க அந்த குழந்தைய வந்து கூப்பிடுங்கன்னா, நீ சும்மா இருப்பா, அப்படியெல்லாம் அவங்க கிட்ட எல்லாம் ஒப்படைக்க முடியாது, அது யாருன்னு சொல்லணும்னு சொல்லி அங்க ஒரு பெரிய விஷயம் ஆச்சு. அப்படியே உண்மையாவே தத்ரூபமா உண்மையா நம்பிட்டாங்க எல்லாருமே. இது எவ்வளவு தூரம் நம்பினாங்கன்னா, இந்த புக்கை படிச்சுட்டு எங்க அப்பா அம்மாவுக்கெல்லாம் வந்து போன் வருது, உன் குழந்தை காணாம போயிடுச்சாமே, நியூஸ்ல எல்லாம் நான் படிச்சேன், பேப்பர் கட்டிங் பார்த்தேன்ட்டு, அந்த மாதிரி வந்துருச்சு. அவ்வளோ தத்ரூபமா பண்ணோம், அப்பவே கேண்டிட் கேமரா வச்சு பண்ணோம்.
ஓகே மேம், அதை விட இப்போ வந்து உங்களுக்கு நடிக்க சான்ஸ் கிடைச்சா, நான் ஃபர்ஸ்ட் கேட்ட மாதிரி தான், இவங்களுடைய டைரக்ஷன்ல இவங்க கூட நடிக்கணும் அப்படின்னு உங்களுடைய விருப்பம் என்னவா இருக்கு? இவங்களோட டைரக்ஷன் அவங்களோட டைரக்ஷன் எல்லாம் இல்லைம்மா. யாரு டைரக்ட் பண்ணாலும் சரி, யார் ஆர்டிஸ்டா இருந்தாலும் சரி, நல்ல ஒரு கேரக்டரா இருந்தா, நம்ம மனோரமா ஆச்சிம்மா எப்படி பண்ணியிருக்காங்க, சரிதா மேடம், ராதிகா மேடம், சீதா மேடம்லாம் எப்படி பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டரா, இந்த கேரக்டர் டெபிக்ஷன் ரொம்ப நல்லா இருந்ததுன்னா நம்ம திறமையை அதில் கொஞ்சம் காட்ட முடியும். நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்தா பண்ணலாம். கண்டிப்பா கூடிய சீக்கிரம் அந்த வாய்ப்பு வந்து உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க சேனல் சார்பா வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். பல்வேறு விவரங்களை, அதாவது நீங்க ஆரம்ப காலகட்டத்தில இருந்து இப்போ வர இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை வந்து எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றிமா. நன்றிம்மா, தேங்க்யூ.